அண்ணன் தம்பி பொங்கல் வன்மவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசியிருக்காரு சிவகார்த்திகேயன். பராசக்தி ஆடியோ லான்ச்சில் அவர் பேசிய விஷயங்களை பார்க்கும் போதும் அடடா இவர் பராசக்தி படத்தில் மட்டும் நடிக்கலை, பராசக்தி ஆடியோ லான்ச்சிலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. முழு பூசணிக்காயை வந்து சோத்துல மறைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பூசணி தோட்டத்தையே வந்து சோத்துல மறைக்கிற ஒரு வேலையை தான் பார்க்குறாரு. இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் விஜய்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகும்போது அவர் வேணான்னு சொல்லிடுவாரா? ஐயோ சிவா, பராசக்தி என் படத்தோட கொண்டு வந்துடாதீங்க, ஜனநாயகன் ஃப்ளாப் ஆகிடும், ஜனநாயகனுக்கு ஒரு ஆடியன்ஸ் கூட வராமல் போயிடுவாங்க, என் மார்க்கெட்டில் அவுட் ஆகிடுமா விஜய் சொல்லுவார். என்ன அவர் பெருந்தன்மையை யார் வேணாலும் வரட்டும் அப்படின்னு தானுங்க சொல்லுவார். அப்படி இருக்கும்போது அதை எப்படி வந்து இவர் பெரிய ஒரு அப்ரூவலாக எடுத்து பேச முடியும்? இதை வந்து டோட்டலாக மாற்றி வேற மாதிரி பேசும்போது அது நம்ம என்ன பண்ண முடியும்? என் கேள்வி என்னன்னா, 14ஆம் தேதி படம் 10ஆம் தேதிக்கு வந்துச்சுல்ல, அதை எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கேட்டால் சொல்கிறாரு 9ஆம் தேதி ஜனநாயகனை பாருங்க, 10ஆம் தேதி பராசக்தியை பாருங்கன்னு சொல்கிறாரு. 350 கோடிக்கு மேலே பணம் போட்டு எடுத்திருக்காங்க, 450 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த படத்துக்கு ஒரு நாள் கலெக்ஷன் போதுமா? அதை எப்படி இவர் நியாயப்படுத்துறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. பராசக்தி ஆடியோ லான்ச்சில் டிவிகே கோஷம் வந்து எகிரிச்சு. டிவிகே கோஷம்னா அது நேரில் பார்த்த எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு நடிகரை வந்து இந்த அளவுக்கெல்லாம் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெயர் வாங்க முடியுமா அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு அப்போ தான் ஏற்பட்டது. அந்த அளவுக்கு, அதாவது டிவிகே கோஷம் ஒரு பக்கம், நீங்கள் நார்மலாக வேற ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் பற்றி பேசும்போது அந்த ஸ்க்ரீனில் வந்து விஜய் படத்தை காட்டுவாங்க, அவர் அப்படி பார்த்து ரசிக்கிட்டு இருப்பார்ல, அப்போ கத்த ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த பேசுகிற ஆளே என்ன பண்ணுவார் அப்படின்னு நின்றுடுவார். யூடியூப் வியூஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது பராசக்தி ஒரு செகண்டுக்கு 5K போகுது. எப்படி போகுது, இவ்வளோ லைக்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தா நைட்லேருந்து பார்த்தா பிச்சுக்கிட்டு போகுது வியூஸ். நிச்சயமாக நடக்குது, அதில் என்ன சந்தேகம்? ஏன்னா தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார் விஜய், அவருடைய ஜனநாயகன் இப்போ உங்கள் பேட்டிக்கு சற்று நேரத்துக்கு முன்பு நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 36 மில்லியன் போயிருக்கு. பராசக்தி ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நேற்று தான் விட்டாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 26 மில்லியன் போயிருக்கு. ஏன்னா அது எப்படி சாத்தியம்? அதுக்கடுத்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கு 1 மில்லியன் ஏறிக்கிட்டே இருக்கான். சாத்தியமே கிடையாது. இது வந்து செயற்கையாக உருவாக்குற விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு தெரிந்து நிச்சயமாக பணம் கொடுத்து தான் இந்த வியூஸை வந்து அவங்க வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அரசியல் பண்ணுகிற அயோக்கியத்தனங்களை சினிமாவுலையும் அவங்க வந்து செஞ்சு பார்க்குறாங்கன்னு தான் எடுத்துக்கிட்டோம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், அண்ணன் தம்பி பொங்கல் வன்மவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு சிவகார்த்திகேயன். ஃபுல்லாக ட்விட்டர் ஃபுல்லாக அவங்கள டேக் பண்ணியும் வலைப்பேச்சை டேக் பண்ணியும் நிறைய விமர்சனங்களையும் பார்த்தோம். உண்மையில் என்ன நடந்தது? அதான் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர். அதாவது திரையில் சொல்லலைன்னா திரைக்கு பின்னால் அவர் வந்து திரைக்கு பின்னாலும் நடிக்கிறவருங்கிற உண்மை வந்து எனக்கெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னையே தெரியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மக்களுக்கு இன்னும் அந்த உண்மை தெரியல. அந்த பராசக்தி ஆடியோ லான்ச்சில் அவர் பேசிய விஷயங்களை பார்க்கும் போதும் அடடா இவர் பராசக்தி படத்தில் மட்டும் நடிக்கலை, பராசக்தி ஆடியோ லான்ச்சிலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்ல அந்த அண்ணன் தம்பி பொங்கலுக்கே வருவோம். அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அப்பட்டமான பொய்யை எவ்வளோ கேஷுவலாக பேசுகிறார் அப்படின்னு பார்த்து உண்மையிலே சிவா மேலே எனக்கு வந்து ஒரு பெரு வியப்பே ஏற்பட்டுச்சு. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இந்த முழு பூசணிக்காயை வந்து சோத்தில் மறைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, அதுவே தப்பு. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா ஒரு பூசணி தோட்டத்தையே வந்து சோத்தில் மறைக்கிற ஒரு வேலையை தான் பார்க்குறாரு. இப்போ உதாரணத்துக்கு அவர் சொல்கிறாரு, இந்த படத்தை பொங்கலுக்கு கொண்டு வர்றது நாங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் ஜெகதீஷ் மூலமாக விஜய் சார்கிட்ட கேட்டால் அவர் சம்மதத்தில் தான் நாங்கள் அப்படி கொண்டு வர்றோன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது உண்மையாகவும் இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அது உண்மையினே வச்சுக்குவோம். இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் விஜய்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகும்போது அவர் வேணான்னு சொல்லிடுவாரா? ஐயோ சிவா, பராசக்தி என் படத்தோட கொண்டு வந்துடாதீங்க, ஜனநாயகன் ஃப்ளாப் ஆகிடும், ஜனநாயகனுக்கு ஒரு ஆடியன்ஸ் கூட வராமல் போயிடுவாங்க, என் மார்க்கெட்டில் அவுட் ஆகிடுமா விஜய் சொல்லுவார். என்ன அவர் பெருந்தன்மையை யார் வேணாலும் வரட்டும் அப்படின்னு தானுங்க சொல்லுவார். அப்படி இருக்கும்போது அதை எப்படி வந்து இவர் பெரிய ஒரு அப்ரூவலாக எடுத்து பேச முடியும்? எல்லாத்துக்கும் மேலே சினிமாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ட்ரேட் நடக்கிற ஒரு இடம். இது ஒரு கடல். இந்த கடலில் யார் வேணாலும் மீன் பிடிக்கலாம், விஜயும் பிடிக்கலாம், சிவகார்த்திகேயனும் பிடிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இதுக்காக நீங்கள் விஜய்கிட்ட போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் என்னென்னா, இப்படியெல்லாம் ஒரு சர்ச்சை வரும்போது நாம் சொல்வதற்கு ஒரு கண்டென்ட் வேணுங்கிறதுனால இதையெல்லாம் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, நம்ம தொடர்ந்து என்ன சொல்கிறோம், நீங்கள் தான் முதல்ல பொங்கல் ரிலீஸ்னு அறிவிச்சிங்க, அதில் மாற்றமே இல்லை. ஜனநாயகன் முதல்ல அறிவித்தது அக்டோபர்,
அதுக்கப்புறம் இந்த ஓடிடி நிறுவனங்கள் போட்ட நிபந்தனை காரணமாக அவங்க வந்து பொங்கலுக்கு தள்ளி வந்தாங்க. இதெல்லாம் உண்மைதான். ஆனால் பொதுவாக இங்கே என்ன நடைமுறை அப்படின்னா, ஒரு பெரிய படம் வரும்போது, பெரிய ஹீரோவுடைய படம் வரும்போது மற்ற படங்கள் விலகி வழி விடுவாங்க. அது சரின்னு நான் சொல்லலை. என்ன காரணம் அப்படின்னா, தனக்கு சேதாரம் ஆயிடும்ங்கிற அந்த காரணத்தில். இன்னொன்று, நீங்கள் வந்து விஜயால் அங்கீகாரம் பெற்ற ஒருத்தர், கோர்ட்டில் உங்கள் கையில் துப்பாக்கியை கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய அந்தஸ்தே வந்தது. அப்போ அப்படிப்பட்ட சிவகார்த்திகேயன் என் படத்தை வந்து நீங்கள் விஜய்க்கு எதிராக முன்னிறுத்தாதீங்க, விஜயை வந்து நீங்கள் போட்டு பார்க்குறதுக்கு என் படத்தை பயன்படுத்தாதீங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுத்துருக்கலாம். அதை பண்ணலை. சரி, ஓகே. அதாவது பொங்கலுங்கிறது ஒரு நீண்ட இடைவெளி வருகிற, விடுமுறை வருகிற ஒரு நாள், ஒரு ஃபெஸ்டிவல் சீசனு, அதனால் நம்ம படம் வரட்டும்னு கூட நீங்கள் நினைக்கலாம், தப்பு இல்லை. என் கேள்வி என்னென்னா, 14ஆம் தேதி படம் 10ஆம் தேதிக்கு வந்துச்சுல்ல, அதை எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கேட்டால் சொல்கிறாரு 9ஆம் தேதி என் படத்தை ஜனநாயகனை பாருங்கள், 10ஆம் தேதி பராசக்தியை பாருங்கன்னு சொல்கிறாரு. சிவகார்த்திகேயனுக்கு சினிமா தெரியுமில்ல, 350 கோடிக்கு மேலே பணம் போட்டு எடுத்திருக்காங்க, 450 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த படத்துக்கு ஒரு நாள் கலெக்ஷன் போதுமா? அதை எப்படி இவர் நியாயப்படுத்துகிறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்களும் விஜய் சாரும் ரொம்ப அன்பாக இருக்கோம், நட்பாக இருக்கோம், சில பேர் வந்து வன்மத்தோடு வதந்தியை பரப்புகிறாங்கன்னு அவர் சொல்கிறாரு. நம்ம பேரை அவர் நேரடியாக சொல்லலைன்னா அது நம்மைத்தான் குறிப்பதாக அதை பார்க்கும்போது எனக்கே புரிஞ்சுது. நம்ம வந்து வன்மத்தோடு உங்களை பேச வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு எனக்கு நான் வேலி தகராறா, இல்லை நம்ம 2 பேரும் பங்காளியா? எதுவுமே கிடையாது. நான் ஒரு பத்திரிகையாளர். ஒரு நடிகர் நல்லது பண்ணால் அதை தலையில் வச்சு கொண்டாடுவோம், அந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போவோம். ஒருவர் தவறு செய்தால் அதை நாங்கள் சுட்டி காட்டுவோம். அப்படித்தான் சிவகார்த்திகேயனுடைய கடந்த கால தவறுகளை, இமான் பிரச்சனை உட்பட பல்வேறு விஷயங்களை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கோம். அதனுடைய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பண்ணுற தவறு யாருக்கு தெரியாது, நம்ம பண்ணுற இந்த விஷயம் வந்து யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. இதே நம்ம அதை வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களை நாங்கள் ரொம்ப டீப்பாக கண்காணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கையை அவங்களுக்கு விடுக்கணுங்கிறதுக்காக தான் இதையெல்லாம் கூட நம்ம வெளியில் சொல்கிறோம். ஏன்னா அதை புரிஞ்சிக்காம வண்ணத்தோடு தாக்குறாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. இல்லை, இப்போ நீங்கள் தான் ஆரம்பத்தில் சொன்னீங்க சிவகார்த்திகேயன் விருப்பப்பட்டு தான் வந்து அந்த டேட்டு மாறுச்சு அப்படின்ட்டு. ஆனால் ஸ்டேஜில் பேசும்போது நாங்கள் கேட்டுட்டு தான் அந்த டேட்டுக்கு வந்தோம், அது இல்லாமல் 33 வருஷமாக என்டர்டெயின் பண்ண ஒருத்தரை கொண்டாடிட்டு என்கிட்ட கொண்டாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இது வந்து தற்செயலாக நடக்கவில்லைங்கிற ஒரு உண்மையை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜனநாயகன் பொங்கலுக்கு வருது, அப்போ தயாரிப்பாளர் என்ன பண்ணுவார்? இத்தனை கோடி படம் எடுத்த, இப்போ இத்தனை கோடி போட்டு படம் எடுத்த தயாரிப்பாளர், அடரா இப்போ அதோட வந்துச்சுன்னா நம்ம படம் காலி ஆகிடும், நம்ம நகர்ந்து போவோன்னு தானே ஒரு தயாரிப்பாளர் நினைப்பாங்க. ஸோ அப்படி அவங்க முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு சூழலில் இவர் வந்து இல்லை ஜனநாயகன் கூட தான் நம்ம படம் வரணும் அப்படின்னு வந்து ஒரு புஷ் பண்ணுறாரு. ஒரு ஹீரோவே இப்படி சொல்லிட்டாரு, இதை தாண்டி நம்ம என்ன பண்ணுறதுங்கிறதுனால இப்போ அவங்க அதே டேட்லேயே நின்றுட்டாங்க. இதைத்தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். ஆனால் இது எதுவுமே எனக்கு தெரியாது, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, இது தயாரிப்பாளர் எடுத்த முடிவுன்னு பால் அந்த பக்கம் தள்ளிட்டு தான் எஸ்கேப் ஆகுறது இருக்குல்ல, அது வந்து உண்மை இல்லை. அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு புரிஞ்சுக்கலைனாலும் என்னைக்காவது அந்த உண்மை வெளி வரும். இல்லை, பின்னாடி ரெட் ஜெயின் இருக்காங்க, டான் பிக்சர்ஸ், திமுக, அந்த விஷயத்தை தான் நோட் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி முதல்ல புரிஞ்சுங்க, ஜனநாயகன் படத்தோடு பராசக்தி படம் மோதுவதற்கு, ஒரே தேதியில் வருவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. முதல்ல ரெட் ஜெயண்ட் என்பது உதயநிதி ஸ்டாலினுடைய நிறுவனம். இப்போ அவங்க தான் இந்த படத்தை தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே டான் பிக்சர்ஸ்ங்கிறது ஒரு புது பட நிறுவனம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய உறவினர் தான் ஆகாஷ் பாஸ்கரன். அவருக்கு படத்துறையில் பெரிய அனுபவம் இல்லை. அவர் விக்னேஷ் சிவன் கிட்ட உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணிட்டு இப்போ இதய முரளின்னு ஒரு படத்தை இயக்கிக்கிட்டு இருக்கார். இவ்வளவுதான் அவருடைய சினிமா அனுபவம். அவர் வந்து திடீர்னு ஒரு இட்லி கடை பராசக்தின்னு படம் பண்ணுறாரு, அது பெரிய பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறாரு அப்படின்னா எந்த தைரியத்தில் பண்ணுறாரு அப்படின்னா, ரெட் ஜெயண்ட் நிறுவனம் இவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான். இன்னொன்று உதயநிதி, மகேஷ், இவங்க எல்லாமே ஒரு குரூப் தானே. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவங்க அந்த படத்தை எடுத்தாங்க. இப்போ இவங்ககிட்ட மார்க்கெட்டிங் கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு நல்ல வசூலை எடுத்து டான் பிக்சர்ஸ்க்கு கொடுக்கணுங்கிற நோக்கத்தை எல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு, இது வந்து ஒரு சூப்பர் கண்டென்ட், இந்த படத்தை வச்சு விஜய் அடிக்கணுங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. புரியுதா இல்லையா? இப்போ நம்ம என்ன அதே மாதிரி அதுதான் அவங்களுடைய நோக்கம். திமுகவுடைய நோக்கம் பராசக்தி படத்தை வச்சு விஜய் படத்தினுடைய வசூலை காலி பண்ணணும். சிவகார்த்திகேயனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு விஜய்
சினிமாவை விட்டு அரசியலுக்கு போகிற இந்த சூழ்நிலையில் அந்த இடம் காலியாக இருக்குது, அந்த இடத்துக்கு நான் தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறாரு. நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி சிவகார்த்திகனுடைய வளர்ச்சிங்கிறது வளர்ச்சி இல்லை, வீக்கம், செயற்கையாக என்ன உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். இதையும் அவர் அப்படி பயன்படுத்திக்க நினைக்கிறாரு. கோட் படத்தில் இவருக்கு கொடுத்த துப்பாக்கிங்கிறது ஒரு காட்சி, அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவமே கிடையாது. ஆனால் அந்த துப்பாக்கியையே விஜயினுடைய நட்சத்திர நாற்காலியே இவர்கிட்ட கொடுத்துட்டாருங்கிற மாதிரி ஒரு புரபகண்டா பண்ணாங்க. அது வந்து தற்செயலாக எழுப்பப்பட்ட பிரச்சாரம் இல்லை, இவருடைய இணைய கூலிப்படை அப்படி ஒரு கருத்தை வந்து உருவாக்கி மக்கள் மண்டையில் திணித்து இன்னைக்கு மக்களும் கூட விஜய் இடத்துல சிவகார்த்திகேயனான் பேசுகிற அளவுக்கு அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ அடுத்து இவருடைய ஆசை என்ன அப்படின்னா, விஜய் இடத்துக்கு நாளைக்கு நான் வர்றது இல்லைப்பா, இன்னைக்கு விஜய் இருக்கும் போதே அவரை காலி பண்ணனாவும் நான் இருக்கணும் அப்படிங்கிறது இவருடைய நோக்கம். அதுக்கு இவர்களுடைய அந்த என்ன சொல்கிறது, திமுகவுடைய நோக்கத்தை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு இந்த படத்தை அங்கே அவங்க வந்து புஷ் பண்ணுறாங்க. ஓகே, அதுதான் விஷயம். ஆனால் உங்களுக்குலாம் அஜெண்டா இருக்குன்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன அஜெண்டா இருக்க முடியும்? தொடர்ந்து அஜெண்டாவோட தான் வந்து சிவகார்த்திகேயனை போட்டு நீங்கள் அடின்னு அடிக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சிவகார்த்திகேயனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து எனக்கு அவர் தெரியும். அவருடைய ஒவ்வொரு அசைவும் நகர்வும் வந்து எனக்கு தெரியும். அதுக்கடுத்து அவரோடு யாரெல்லாம் நெருக்கமாக இருக்காங்களோ அதில் பல பேர் என்னோடும் நெருக்கமாக இருக்காங்க. அதனால் இவருடைய இன்ன அவுட் எனக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நான் சிவாவை வச்சு தீர்மானித்த விஷயம் என்னன்னா, இவர் ஒரு போலியான நபர், யாருக்கும் உண்மையாக இல்லாத ஒருத்தருங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. தனுஷில் ஆரம்பித்து எஸ்கே ஆர்டிஸ்ட், ஆர்டி ராஜா, பாண்டிராஜ், கேஜேஆர் ராஜேஷ், யாரெல்லாம் இவருக்கு தோள் கொடுத்தார்களோ ஒரு படி உயர்ந்ததற்கு பிறகு இவர் செய்கிற வேலை அவங்களை எட்டி உதைக்கிறது தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுயநலக்காரரை நாம் ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து, அது வந்து என்னுடைய உரிமை. நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் செய்வேன். இன்னொன்று யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு பத்திரிகையாளர், சாதாரண பத்திரிகையாளர். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடிக்கு மேல் சம்பளம் வாங்குகிற உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர். நேற்று நீங்கள் யாருங்கிறத விட்டுருங்க, இன்றைக்கி நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க. உங்கள் பாசையில் சொல்லணும் அப்படின்னா விஜயினுடைய இடத்தை பிடிக்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கும் எனக்கு என்ன தனிப்பட்ட மோதல் இருக்க போகுது? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. என் பார்வையில் இவர் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்கார் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களை விமர்சனம் பண்ணுறேன். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இந்த பராசக்தி படம் நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் மற்ற விஷயங்களை பார்த்த வகையில் நான் இப்போவும் சொல்கிறேன், மனப்பூர்வமாக சொல்கிறேன், ஜனநாயகனை விட பராசக்தி மிகச்சிறந்த படமாக இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. என்ன, இன்னொன்று ஒரு முக்கியமான வரலாற்று ஆவணமாக அந்த படம் இருக்கும். இந்த தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி எடுத்துகிட்டு வர போகிற படமாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த படம் குறித்து எனக்கு இருக்கிற ஒரு எண்ணம். இப்போ நான் அந்த படத்தை பார்த்து நான் நினச்ச மாதிரி இந்த படம் இருந்துச்சுன்னா என்னையை விட இந்த படத்தை கொண்டாடுகிற ஆள் எவனுமே இருக்க மாட்டான். ஏன்னா நான் அன்னைக்கு வந்து இது சிவகார்த்திகேயன் படம், இந்த படத்தை வந்து ஃப்ளாப் ஆகணும் அப்படின்ட்டு எந்த கோயில்லையும் போய் நான் வழிபாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். நல்ல படத்தை மக்கள் கொண்டாடணும், கொண்டாடியே தீரணும்னு நினைக்கிறாள். அப்படி பராசக்தியை இந்த மக்கள் கொண்டாடணும்னு ஆசைப்படுற ஒருத்தன் தான் நான். அதனால் இந்த மாதிரியான அவதூறுகளையெல்லாம் நம்ம கடந்து போகிறது தான் ஒரே வழி. ஓகே, நேற்றுலாம் பார்த்துருப்பீங்க ரேட்டிங் பிரச்சனை, அதாவது சன் டிவி அதிகமாக ரேட்டிங் வாங்குதா, ஜீ தமிழ் வாங்குதா அப்படின்னு. கடைசியில் ஜீ தமிழ் எங்கேயோ போயிருந்துச்சு அந்த ரேட்டிங். ஆனால் 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆடு போடுறது, நிறைய இடங்களில் கேபிள் வரல அப்படின்னு சொன்னாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜயினுடைய அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு சாதாரண ஒரு சேனலில், அதாவது ஜிடிவியாவது மக்களுக்கு அறிமுகமான சேனலு, பரிச்சயமான சேனலு, பல்வேறு தொடர்கள் நிகழ்ச்சிகள் மூலமாக மக்களிடம் பிரபலமான ஒரு சேனலு. நான் ஒரு பேர் சொல்லலை, மக்களுக்கே தெரியாத ஒரு எக்ஸ் சேனலில் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் ஒளிபரப்புனாலும் அதுதான் டிஆர்பியில் நம்பர் 1. ஆனால் இப்போ சன் தொலைக்காட்சி என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, வழக்கமாக நம்ம தானே டிஆர்பியில் நம்பர் 1, அப்போ பராசக்தியை போட்டால் ஒட்டுமொத்த உலகமும் நம்ம சேனலை தான் பார்ப்பாங்கன்னா அவங்க தப்பு கணக்கு போட்டாங்க. அது நடக்கலை. நான் கேள்விப்பட்ட வகையில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜீ டிவி தான் அந்த ப்ரோக்ராம் தான் டிஆர்பியில் வந்து எங்கேயோ எகிரிடுச்சு. சன்னால் பார்த்தீங்கன்னா அந்த யதார்த்தத்தை, அந்த உண்மையை ஏற்றுக்க முடியலைன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பல ஊர்களில் கேபிளில் பார்த்தீங்கன்னா ஜீ டிவி தெரியல அப்படின்னாங்க. எனக்கு என்னமோ அது தற்செயலாகவோ ஒரு மின் தடங்கள் காரணமாகவோ ஏற்பட்டதா எனக்கு தோணலை. வேணும்னா அந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடாது அப்படின்னு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, எனக்கு 2 விஷயம் நடந்துச்சு. ஒன்று, பராசக்தி ஆடியோ லான்ச்சில் டிவிகே கோஷம் வந்து எகிரிச்சு, எல்லாரும் ஒரே தான் சேர்த்து கத்துனது. இன்னொன்று, இப்போ சிவகார்த்திகேயன் பேசிட்டார் சப்போர்ட் பண்ணி,
ஆனால் டோட்டலாக திமுக தாவேக்கான்ற அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது உதயநிதி இதை எப்படி எடுத்துப்பாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். இல்லை, உதயநிதியை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து அவருடைய அரசியல் எதிரி தானே. ஏன்னா இவர் திமுகவை அரசியல் எதிரியாக முன்னிறுத்தும் போது உதயநிதி மட்டும் இல்லை விஜய் சார் வந்து எனக்கு ஃப்ரெண்டு, எங்கள் குருவி படத்தினுடைய ஹீரோ அப்படின்னு அவரை பார்க்க முடியும், அதெல்லாம் முடியாதுல்ல. இன்னொன்று உதயநிதியே சொன்ன மாதிரி விஜயை அவர் அண்ணனாக பார்த்துருக்காரு, விஜய் அண்ணான் தான் அவரே சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு திமுக வந்து இந்தப்படி இருக்குது, ஸ்டாலின் குடும்பம் மட்டுமே கொள்ளையடிக்கிறாங்கங்கிற விமர்சனங்களை எல்லாம் வச்ச பிறகு அவரை நீங்கள் அந்த சாஃப்டான பார்வையில் பார்க்க முடியாதுல்ல. அவரையும் இவர் எதிரியாக தானே பார்த்து ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து பராசக்தி ஆடியோ லான்ச்சில் வந்து ஜனநாயகனை ப்ரைஸ் பண்ணியெல்லாம் பேசுனது அப்படிங்கிறது அது வந்து ஒரு மனசிலிருந்து வந்த வார்த்தையாக எனக்கு தோணலை. என்னென்னா நம்ம மேலே இப்படி ஒரு விமர்சனம் வந்துருச்சு, அதை வந்து நம்ம மாற்றணும். அப்போ இந்த படத்தை பற்றி பாசிட்டிவாக பேசுவோம், விஜய் பற்றி பாசிட்டிவாக பேசுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் பேசினதா தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அங்கே டிவிகே கோஷம் வந்தது. டிவிகே கோஷம்னா அது நேரில் பார்த்த எனக்கு எப்படி இருந்திருக்கும், பயங்கரமாக இருந்தது. ஏன்னா அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அதில் தான் நான் நினச்சேன், அடடா ஒரு நடிகரை வந்து இந்த அளவுக்கெல்லாம் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெயர் வாங்க முடியுமா அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு அப்போ தான் ஏற்பட்டது. அந்த அளவுக்கு, அதாவது டிவிகே கோஷம் ஒரு பக்கம், நீங்கள் நார்மலாக வேற ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் பற்றி பேசும்போது அந்த ஸ்க்ரீனில் வந்து விஜய் படத்தை காட்டுவாங்க, அவர் அப்படி பார்த்து ரசிக்கிட்டு இருப்பார்ல, அப்போ கத்த ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த பேசுகிற ஆளே என்ன பண்ணுவார் அப்படின்னு நின்றுருவார், அப்படியே நிற்பார். கோபி பிரசன்னா பேச ஆரம்பிக்கிறாரு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த மாதிரி கத்தவுமே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு, அப்படி மைக்கை வச்சுட்டு அப்படி நின்றுட்டார். அப்போ அந்த ஆங்கர் பண்ண பையன் கூட சொன்னார், சார் நீங்கள் அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் இன்னும் ரொம்ப தூரம் போயிடும், அதனால் நீங்கள் பாட்டுக்கு பேசுங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து ஒரு பெரிய அளவில் எழுச்சியோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கான விடை தான் இப்போ இந்த காட்சியை. அதாவது விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர், சினிமா நடிகரை பார்க்க தான் இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, அந்த கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் பல அறிவுஜீவிகள், இந்த அரசியல் விமர்சகர்கள் என்கிற பெயரில் விலை போனவர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம். நீங்கள் பாருங்கள், இந்த ஆடியோ லான்ச்சில் எல்லாரும் என்னன்னு கத்துனாங்க, டிவிகே தான் கத்துனாங்க. அப்போ அங்கே வந்தவங்கெல்லாம் டிவிகேக்கு ஓட்டு போடாமல் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அதனால் விஜயை பார்க்க வருகிற கூட்டமும் சரி, விஜயினுடைய ரசிகர்களும் சரி, நிச்சயமாக டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சத்தம், அப்படி தான் அதை எடுத்துக்கணும். இப்போ பராசக்தியில் இந்த ட்ரெய்லருக்கு அப்புறமா தமிழ் ட்ரெய்லர் தமிழ் வாழ்க ஓகே, தெலுங்கு வாழ்கன்னு ஒரு கோஷம் வருது. இப்போ என்னதான் மற்ற மொழிகளில் எடுத்தாலுமே இந்த படத்தோட ஆதி வந்து தமிழ் அப்படிங்கிற அந்த விஷயம்தான். இப்போ அது வர்றதுனால இப்போ இந்த டைரக்டர் யார், இந்த படத்தில் நடித்த நடிகர்களோட பின்னணி என்னன்னு அது வரைக்கும் போகிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க, இந்த படங்களை மற்ற மொழிகளில் டப் பண்ணும் போது இந்த சினிமாக்காரர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணுறாங்க. அதுதான் பல படங்கள் மற்ற மாநிலங்களில் டப் பண்ண போகும்போது தோல்வி அடைவதற்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போ சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு கதை நடக்குது, மதுரையில் நடக்குது அப்படின்னா, இவன் தெலுங்கில் கொண்டு போகும்போது என்ன தெரியுமா பண்ணுவான், அது வந்து கடப்பாவில் நடக்குது, வைசாக்கில் நடக்குதுங்கிற மாதிரி மாற்றி கதை சொல்லுவான். புரியுதா இல்லையா? அதை வைசாக்கில் இருக்கிற ஒருத்தனே பார்ப்பான், இது வைசாக் இல்லைங்கிறது அவனுக்கு தெரியும், டேய் நம்ம ஊரில் இதெல்லாம் கிடையாதுரா அப்படின்னு தோணும். அப்போ அவனால் அந்த படத்தில் வந்து ஒட்ட முடியாமல் அதுவே தோல்விக்கு காரணமாயிடும். நான் இப்போ சமீபத்தில் மெய்யழகன்னு ஒரு படம் வந்துச்சுல, அது வந்து நீடாமங்கலத்தில் நடக்கிற கதை, தஞ்சாவூரில் நடக்கிற கதை. அதை போய் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற ஏதோ ஒரு ஊருன்னு காட்டும்போது அவன் எப்படி ஏற்றுக்குவான்? ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அந்த அறிவும் புரிதலும் இவங்களுக்கு இல்லை. இப்போ பராசக்தி படம் தமிழ்நாட்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்திய ஒரு கதை தானே. அப்போ நீங்கள் தெலுங்கில் சொன்னாலும் சரி, கன்னடத்தில் சொன்னாலும் மலையாளத்தில் சொன்னாலும் இந்த கதை தமிழ்நாட்டில் இந்த ஊரில் இந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னு ஒரு சப்டைட்டில் போட்டுட்டு நீ கதையை சொன்னீங்கன்னா அங்க நீ எதையுமே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஹிஸ்டரி தானே அது, ஹிஸ்டரி தானே இது, இன்னொன்று இது வரலாற்று ஆவணம் தானே. நீ அதை போய் எதுக்கு தெலுங்குன்னு போய் மாற்றணும்? அது வந்து இவர்கள் புரிதல் இல்லாமல் செய்த விஷயம்தான். இன்னொன்று, ஆந்திராவில் இப்படி ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கலைன்னு வச்சுங்க, அப்போ இது மொத்தமும் பொய்யாயிடும்ல. டே இங்கே அப்படி நடக்கவே இல்லையடா, ஏன்டா பொய் சொல்கிறீங்கன்னா படம் காலி ஆகிடும். அதனால் இவர்களுக்கு அந்த புரிதல் இல்லை. இப்படி ஒரு மாற்றத்தை செஞ்சதுனால நீங்கள் இங்கே நடிக்கிறவனையெல்லாம் போய் இவன் தெலுங்குக்காரன், அவன் தெலுங்குக்காரன், அவன் கன்னடத்துக்காரன் டீகோட் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப கேவலமான விஷயம். நான் கூட பார்த்தேன், அதர்வா வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குக்காரரா, உனக்கு யாரா சொன்னா? அதர்வா பற்றி உனக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி எந்த புரிதலும் இல்லாமல் இங்கே சீமான் போதையில் திளைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இவங்க தான் இந்த மாதிரி டீகோட் பண்ணுறாங்க. பட் அதே நேரம் சுதா கொங்காரா
தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒருத்தர் தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. அதை வந்து நம்ம குறையா சொல்லக்கூடாது. எந்த தமிழ் இயக்குனருக்கும் எந்த தமிழ் உணர்வாளர்களாக இருக்கும் வெற்றிமாறன் போன்றவர்களுக்கு கூட தோன்றாத ஒரு விஷயத்தை என்ன ஒரு படத்தை ஒரு தெலுங்கு பெண்ணான சுதா கொங்காரா எடுத்திருக்காங்க. அப்போ அதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடு எழுந்து நின்று நம்ம கை தட்டணும். அதுதான் சுதா கொங்காராக்கு நாம கொடுக்குற மரியாதை. அதை விட்டுட்டு ஏதோ ஒரு டப்பிங்கில் இப்படி ஒரு வசனம் இருக்குங்கிறதுனால நீ வந்து ஒரு தெலுங்கு பொண்ணு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது வந்து ஒரு புரிதல் இல்லாதவருடைய புலம்பல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஆனால் ஸ்கிரிப்டை இவ்வளோ ஷார்ப்பாக பண்ணிட்டு இந்த ஒரு விஷயத்தில் வந்து இது பண்ணால் அது டோட்டலாக மாறிடாது. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இது வந்து இந்த படங்களை டப் பண்ணும் போது ஏற்படுகிற பிரச்சனை தான். இதுக்கே இப்படி சொல்கிறீங்களே, இப்போ இந்த படம் ஹிந்தி தியேட்டர்களுக்கும் வந்து கண்டிப்பாக போகும். அதுதான் வட இந்தியாவிலும் இந்த படம் ரிலீஸ் ஆகும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? தமிழை திணிக்காதுன்னு ஒரு போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா அந்த கதையை மாற்ற போகிறாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் மாற்றக்கூடாது. அது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அது செய்யக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு இஷ்யூ பற்றி நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அதை இந்தி மக்கள் ரிசீவ் பண்ணால் பண்ணிக்கிறான், பண்ணலைன்னா பண்ணாமல் போகட்டும். அதுதான் சரியாக இருக்கும். பட் இந்த சினிமாக்கார வியாபாரிகளுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புரியாது. இங்கே போகிறோமா இப்படி ஒரு விஷயத்தை பண்ண, அங்கே போகிறோமா அப்படி ஒரு மாற்றத்தை பண்ணுன்னு அந்த பணம் பண்ணுற இதுதான் இவங்களுக்கு குறியாக இருக்க தவிர இந்த உண்மையாக நேர்மையாக இருக்கணுங்கிறது இவங்களுக்கு தெரியல. ஓகே, இப்போ யூடியூப் வியூஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது பராசக்தி ஒரு செகண்டுக்கு 5K போகுது. எப்படி போகுது? இவ்வளோ லைக்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தா நைட்லேருந்து பார்த்தா பிச்சுக்கிட்டு போகுது வியூஸு. நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து இயற்கையாக போகிற மாதிரி தெரியலங்க, இது வேறு ஏதோ விஷயம் நடக்குது அப்படின்ட்டு. அது உண்மையாக நடக்குதா? நிச்சயமாக நடக்குது. அதில் என்ன சந்தேகம்? ஏன்னா தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார் விஜய், அவருடைய ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இப்போ உங்கள் பேட்டிக்கு சற்று நேரத்துக்கு முன்பு நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 36 மில்லியன் போயிருக்கு. பராசக்தி ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நேற்று தான் விட்டாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 26 மில்லியன் போயிருக்கு. ஏன்னா அது எப்படி சாத்தியம்? அதுக்கடுத்து ஒரு நண்பர் வந்து என்கிட்ட சொன்னார், ஒவ்வொரு நிமிஷத்துக்கு 1 மில்லியன் ஏறிக்கிட்டே இருக்கான். சாத்தியமே கிடையாது. இது வந்து செயற்கையாக உருவாக்குற விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பராசக்தி படத்தை வைத்து விஜயை காலி பண்ணுவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மோட்டிவ் இருக்குது. ரெட் ஜெயினுக்கு ஒரு மோட்டிவ், சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மோட்டிவ்னு இருக்குல்ல, இதுலையும் அதை வந்து அப்ளை பண்ணுறாங்க. புரியுதா இல்லையா? அது 36, இப்போ இது 26 அப்படின்னா இவர் தாண்டா அடுத்த விஜய் அப்படின்னு நிறுவுவதற்கு இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதற்கு எனக்கு தெரிந்து நிச்சயமாக பணம் கொடுத்து தான் இந்த வியூஸை வந்து அவங்க வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி நான் சொல்கிறேன், பராசக்தி ட்ரெய்லர் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. நானே கண்டினியூவாக 3 தடவை நான் பார்த்தேன். நான் மிரண்டு வியந்து அப்படி ஒரு பெருமிதத்தோடு நான் பார்த்தேன். அதுல எல்லாம் மாற்றம் இல்லை. நீங்களும் கூட பல தடவை பார்த்துருப்பீங்க. ஆனால் அது வந்து 26 மில்லியன் வர்ற அளவுக்கு அதுக்கு வியூஸ் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இது செயற்கையாக பண்ணுகிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ இதுவே இந்த வியூஸே சொல்கிறீங்க, நாளைக்கு நம்பர்ஸ்னு வரும்போது அதுதான் பெரிய ஒரு போட்டியாக இருக்க போகுது. இவரோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன, இவர் கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படின்ட்டு இப்போ அதுலேயுமே மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்போ அதிலெல்லாம் இப்படி நடக்க போகுது என்பதற்கான முன்னோட்டம் தான் இந்த வியூஸ் எண்ணிக்கையே. புரியுதா இல்லையா? ஏன்னா இப்போ விஜயை விட அது 36 மில்லியனுங்கும் போது இதை 38 மில்லியன் அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. சதுரங்க வேட்டை வசனம் தான். நீங்கள் பொய் சொல்லும் போது அதில் கொஞ்சம் உண்மையும் கலந்து பேசினாதான் நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் கொஞ்சம் உண்மையும் இருக்குது இந்த வியூஸில். அதே நேரம் இதில் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட நம்பரும் இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நம்பரை காட்டுவாங்க. இதுக்கு ஒரு எளிய உதாரணம் சொல்லலாம். தேர்தல் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல் இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து பயங்கரமாக பரப்பிடுவாங்க. மக்கள் மண்டையில் போய் திரிச்சிருவாங்க. அடுத்து தேர்தல் நடக்கும், முடிவு வரும், இவிஎம் மூலமாக இவர்கள் ஒரு ரிசல்ட்டை வச்சு அதுலேயும் பாஜக ஜெயிக்கும். இப்போ மக்களுக்கு எந்த கேள்வியுமே இருக்காது. அதான் ஏற்கனவே கருத்து கணிப்பில் சொல்லிட்டாங்கல்ல, அது மாதிரி தான் வந்திருக்கு அப்படின்னு மக்கள் நம்பிடுவான். கிட்டத்தட்ட இதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான். இந்த அரசியல் பண்ணுகிற அயோக்கியத்தனங்களை சினிமாவுலையும் அவங்க வந்து செஞ்சு பார்க்குறாங்கன்னு தான் எடுத்துக்கணும். ஓகே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிஸ்னஸ் ரிப்போர்ட்டை? 2 படங்களுக்கு எப்படி பார்க்குறீங்க? 2 படத்துக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அதில் எந்த மாற்றமே இல்லை. நம்ம ஜனநாயகனுடைய பிஸ்னஸ் ரிப்போர்ட் போட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 452 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. பல ஏரியாக்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜியில் கொடுத்ததுனால இந்த படம் ஒரு பெரிய ஹிட். ஆனால் ஓவர்ஃப்ளோ மூலமாக ஒரு 50 கோடி ரூபா தயாரிப்பாளருக்கு வந்தால் ஒரு 500 கோடி எட்டிய ஒரு படமாக ஜனநாயகன் இருக்கும். இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 250, 270, 80 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சிவகார்த்திகேயன் படத்திலே இதுதான் உச்சம். அதில் எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு
பட்ஜெட்டில் வேற எந்த படமும் எடுக்கப்படலை, இந்த அளவுக்கு எந்த படமும் வியாபாரமும் பண்ணப்படலை. அந்த வகையில் வந்து இதுவும் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய இமேஜ் பூஸ்டப் கொடுக்குற ஒரு படமாகவும் இருக்கும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றி.